திண்டுக்கல் மாவட்டத்துல சட்டவிரோத மணல் ஆலைகள் குவாரிகளோட நடவடிக்கைகள் தொடர்வதா புகைப்பட ஆதாரங்களை பார்த்து ஆவேசமடைஞ்ச உயர்நீதிமன்ற மதுரை கிளை வர 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்கணும் அப்படின்னு அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயபால் அப்படின்றவரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செஞ்ச பொதுநல மனுல திண்டுக்கல் மாவட்டத்துல மணல் குவாரிகள் செயல்பட மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு அனுமதியும் வழங்காத அப்பையும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், நத்தம், வேடசந்தூர் மாதிரியான பகுதிகளில் சட்டவிரோதமா ஆற்று மணலும் கிராவல் மண் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல நாள்தோறும் அள்ளப்பட்டு வருது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதனால இந்த பகுதியில நிலத்தடி நீர்மட்டம் ரொம்பவே குறைஞ்சு வர்றதோட அரசுக்கு பெரிய வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பா திடீர் ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதோட மட்டும் இல்லாம சட்டவிரோத மணல் குவாரிகளை மூடி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும் அப்படின்னு அந்த மனுவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மனு விசாரணைக்கு வந்தப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னும் ஆட்சேபனைக்குரிய வளாகங்கள் ஏற்கனவே பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்காத மனுதாரர் தரப்பு முன்புற வாயில் கதவு அதிகாரிகளால பூட்டப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்க சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர பின்புற வாயில பயன்படுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியதோட அதுக்கான புகைப்பட ஆதாரங்களையும் நீதிபதிகிட்ட சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த ஆதாரங்களை பார்த்த நீதிபதிகள் அதிகாரிகளோட கூட்டு வசதியோட இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்கின்றனவா அப்படின்னு சந்தேகம் எழுதணும். இது குறித்து வர 16ஆம் தேதி நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி இப்போ இருக்கிற நிலைய பத்தி மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க.